பரந்தூருக்கு புது ஏர்போர்ட் வருதோ இல்லையோ, பூந்தமல்லியிலிருந்து பரந்தூருக்கு மெட்ரோ ரயில் விடுவோன்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அத 2 கட்டமா பிரிச்சிருக்கிறாங்க. முதல் கட்டமா பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரத்துக்கு 29.5 கிலோமீட்டர் தூரத்துக்கான முதல் ஃபேஸ் 1 மெட்ரோ ரயில் திட்டம். இடையில வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் வந்துருச்சுன்னா, சுங்குவார் சத்திரத்திலிருந்து பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு மேலும் அது நீட்டிக்கப்படும். சப்போஸ் பரந்தூர் ஏர்போர்ட் அப்ரூவல் ஆகல, பரந்தூர் ஏர்போர்ட் வேற ஏதாவது இடத்துல வந்தா, ஸ்டில் சென்னை மெட்ரோ ரயில் வந்து அங்க ஏற்படுற டிராஃபிக் ஜாம், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை பெங்களூர் ரோட்ல ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் ஆகுது இல்லையா? வேலூர் போறதுக்கு, காஞ்சிபுரம் போறதுக்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அரக்கோணம் போறதுக்கு, பெங்களூர் போறதுக்கு, கிருஷ்ணகிரி, சேலம், கோவை போன்ற மேற்கு மாவட்டங்கள் போறதுக்கான டிராஃபிக் ஜாம் ஆகுது இல்லையா? அதற்கெல்லாம் தீர்வாக இப்போ செகண்ட் ஃபேஸ்லயும் வந்து சுங்குவார் சத்திரத்திலிருந்து பரந்தூருக்கு நாங்க வந்து அந்த மெட்ரோ ரயிலுக்கான ப்ராஜெக்ட்டை போட்டுருவோன்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் வருதோ இல்லையோ, பூந்தமல்லி டூ பரந்தூருக்கான மெட்ரோ ரயில் வருவது இப்போ வந்து உறுதியாயிருக்குங்க. முதற்கட்டமாக பூந்தமல்லி டு சுங்குவார் சத்திரத்துக்கு 29.5 கிலோமீட்டருக்கான திட்டம் வந்து இப்போ அப்ரூவல்ல இருக்குங்க. செப்டம்பர் 2025லேயே 2126 கோடி வந்து தமிழக அரசு வந்து ஒதுக்கிட்டாங்க அதற்கான ஃபண்ட்ஸை. மேற்கொண்டு ஃபண்ட்ஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அதற்கான ஃபண்ட்ஸ் ரிக்குவயர்மெண்ட் எவ்வளோ தெரியுங்களா? 8779 கோடி. அந்த பணமும் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாயில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வரப்போகுதுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி டு பரந்தூருக்கு இடையில 20 மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது இல்லையா? இப்போ மெட்ரோ ரயிலுடைய ஸ்டேஷன் அந்த இடத்துக்கும் வரும்ன்ட்டு அந்த திட்டத்தில் இருக்குங்க. பூந்தமல்லி டு சுங்குவார் சத்திரம் ஃபேஸ் 1, சுங்குவார் சத்திரம் டு பரந்தூர் ஃபேஸ் 2வா கன்சிடர் பண்ணி வரப்போகுதுங்க. ஏன்னா எதிர்காலத்தில் காஞ்சிபுரமும் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இணையணுன்றதுக்காக பரந்தூர் வரைக்கும் நிச்சயம் போட இருக்கிறாங்க. பூந்தமல்லி வரைக்குமே ஏற்கனவே வந்து இப்போ ட்ராக் போட்டாச்சு. அது பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரத்துக்கு அவங்க ஆரம்பிச்சாலும் கடகன் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ட்ராக் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாமே எலிவேட்டடாக போக போகிறதுனால இப்போ இருக்கிற NH-48ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகிறது இல்லைங்க. ஸோ எதிர்காலத்தில் வந்து காஞ்சிபுரம் போனோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து மெட்ரோ ரயிலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாங்க இந்த திட்டம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயத்த CMRL ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.